அனைவருக்கும் வணக்கம். இது ஜிகே சங்கர் கரண்ட் அஃபேர்ஸ் சீரியஸ். நான் ரேணுபிரியன் ஈஸ்வரன். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற டாபிக் உலக முதலீட்டாளர் மாநாடு 2024 என்ற ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். இது டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு அதிக அளவில் கேட்கக்கூடிய ஒரு டாப்பிக்காக இருக்குது. உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 ஜனவரி மாதம் 7 மற்றும் 8ஆம் தேதியில் சென்னையில் நடத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இதோட அவுட்கம்ஸ் என்று நாம் பார்க்கும் பொழுது இதில் குவிந்துள்ள முதலீடுகள், வேலைவாய்ப்புகள், புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தொடர்பான கேள்விகள் நமக்கு கேட்பாங்க. அது மட்டுமல்லாமல் இந்த மாநாடு நடத்தப்பட்ட தேதி உட்பட பல்வேறு விஷயங்களை கேட்பாங்க. சரி, இந்த இன்வெஸ்டர் மீட்டோடைய ரொம்ப முக்கியமான நோக்கங்களில் ஒன்று அப்ஜெக்டிவ் ஆர் இதோடைய தேவை என்ற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா முதலீடு என்பது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வேலைவாய்ப்புகள் உருவாக்குதல் என்று நாம் குறிப்பிடுவோம். சரிங்களா? இப்போ வேலைவாய்ப்பு உருவாக்கம் மற்றும் முதலீடு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு சென்னை நந்தபாக்கம் வர்த்தக மையத்தில் 2024 ஜனவரி 7 மற்றும் 8 ஆகிய 2 நாட்களில் உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெற்றது. இங்கு 6.64 லட்சம் கோடி முதலீட்டிற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கிறது என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இதில் மறைமுகமாக 26,90,657 பேருக்கு வேலைவாய்ப்பு இருக்கிறது. நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 26,90,657 பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போ அப்ஜெக்டிவ் பார்க்கும்போது 6.64 லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்த்து ஏறத்தாழ 27 லட்சம் வேலைவாய்ப்புகளை இந்த மாநாட்டின் மூலம் உருவாக்கி இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரியான மாநாடுகள் நடத்துவதற்கான காரணங்கள் என்ன என்பதை நம்ம பார்க்கலாம். தமிழகத்தை 2030ஆம் ஆண்டிற்குள் $1 டிரில்லியன் பொருளாதாரம் கொண்ட ஒரு மாநிலமாக தரம் உயர்த்துதல் என்பது இதன் நோக்கமாக இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. அப்ப தமிழகத்தை 2030ஆம் ஆண்டிற்குள் $1 டிரில்லியன் $1 டிரில்லியன் மதிப்புடைய ஒரு பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக தரம் உயர்த்துதல். அது மட்டுமில்லாமல் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலம் தமிழ்நாட்டின் அடுத்த கட்ட 20 ஆண்டு கால வளர்ச்சிக்கு அடித்தளமிடுதல். நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்க்கான அடித்தளம் என்பது இங்கு இடப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் சீரான பரவலான வளர்ச்சியை உறுதிப்படுத்தும் விதமாக முதலீடுகளை மாநிலம் முழுவதும் விரிவாக்கம் செய்தல் என்பது குறிப்பிடத்தக்கது. டிஸ்ட்ரிபியூஷன் என்ற அடிப்படையில் குறிப்பிடுறாங்க. அதாவது எஸ்டிஜி என்று சொல்லக்கூடிய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த இலக்குகள் இருக்கு. அதுல 17 கோல் இருக்கும். அதுல சஸ்டைனபிள் சிட்டிஸை எஸ்டாப்ளிஷ் பண்றது, டீசன்ட் ஒர்க்கை கிரியேட் பண்றது, ஒர்க் என்விரான்மெண்ட்டை ஏற்படுத்துறது, இதெல்லாத்தையும் இலக்குகளாக கொண்டிருக்கும். அதன் அடிப்படையிலும் தமிழ்நாட்டை ஒரு நீடித்த நிலையான மேம்பாடு கொண்ட மாநிலமாக மாற்றுவதற்காக இந்த செயல் திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுல அதிகாரப்பூர்வ பங்குதாரர்களாக 9 நாடுகள் பங்கேற்றுக் கொண்டது. 50 நாடுகளில் இருந்து பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. சிங்கப்பூர், தென்கொரியா, இங்கிலாந்து, ஜப்பான், பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, டென்மார்க், அமெரிக்கா உள்ளிட்ட 9 பங்குதாரர் நாடுகள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. The partners in the Global Investor Summit 2024 conducted in தமிழ்நாடு on January 7 and 8 in நந்தமாக்கம், சென்னை. சென்னையில் நடத்தப்பட்ட இந்த மாநாட்டுடைய பார்ட்னர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா 9 பங்குதாரர் நாடுகள் இருக்குது. 50 நாடுகளை சார்ந்த தொழில் பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டார்கள் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இதனுடைய சிறப்பம்சங்கள் அடிப்படையில் ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் 6,64,177 கோடி என்று குறிப்பிடுகிறார்கள். 6,64,177 கோடி மதிப்பிலான இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம ஈர்த்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் 14,54,712 பேருக்கு டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டும் 12,35,945 பேருக்கு இன்டைரக்டாக மறைமுகமாக எம்ப்ளாய்மெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கோம் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஸ் வெல் அஸ் இண்டஸ்ட்ரியல் growth, தொழில்துறை மேம்பாடு மற்றும் வேலை வாய்ப்புகளை உறுதி செய்தல் ஆகியவை இதில் ஏற்படுத்தப்பட்டது. மொத்தமாக 26,90,657 பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறோம். ஈர்க்கப்பட்ட முதலீடு 6,64,000
177 கோடிக்கு மதிப்பிலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. துறை ரீதியாக ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து MSME செக்டார் என்று அழைக்கப்படக்கூடிய மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் என்று சொல்லக்கூடிய சிறு குறு நடுத்தர தொழில்துறை வந்து 63,575 கோடி முதலீடுகளை ஈர்த்துள்ளது. எரிசக்தி துறை 1,35,157 கோடியும், வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை 62,939 கோடியும், கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை 572 கோடியும், தகவல் தொழில்நுட்பத்துறை 22,130 கோடியும், தொழில்துறை 3,79,809 கோடியும், மொத்தமாக 6,64,177 கோடியும் இதில் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது, முதலீடுகளை ஈர்க்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இதே வேளையில் மேற்கண்ட மாநாட்டில் தமிழ்நாடு அரசு சார்பில் கொள்கைகள் மற்றும் செயல் திட்டங்கள் வெளியிடப்பட்டது. தமிழ்நாடு செமிகண்டக்டர் பாலிசி 2024 என்றது வெளியிடப்பட்டது. அதாவது தமிழ்நாடு குறைக்கடத்தி மற்றும் மேம்பட்ட மின்னணு கொள்கை அட்வான்ஸ்டு எலக்ட்ரானிக்ஸ் பாலிசி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த செமிகண்டக்டர் பாலிசியை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க 2024. இதன் அடிப்படையில் செமிகண்டக்டர் உற்பத்தியில் தன்னிறைவு அடையணும், அது மட்டுமல்லாமல் ஒரு 40% மேற்பட்ட உற்பத்தியை இந்தியாவிலேயே ஏற்படுத்தணும், அதாவது எக்ஸ்போர்ட் அடிப்படையில் ஏற்படுத்தணும் என்பதை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தனியார் மற்றும் அரசு துறைகளின் நடைமுறைகளை இணைந்து பொதுத்துறை தனியார் பொதுத்துறை கூட்டாண்மை கொள்கையை வெளியிட்டிருக்காங்க. அதாவது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் பாலிசி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் என்று அரசு அல்லது பொதுத்துறை தனியார் துறை கூட்டாண்மை கொள்கை 2024 வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் 1 ட்ரில்லியன் எக்கானமியை 2030ஆம் ஆண்டிற்குள் அடைவதற்கான செயல் திட்ட அறிக்கை வந்து வெளியிடப்பட்டது என்பது குறிப்பிடப்படுகிறது. அப்போ $1 ட்ரில்லியன் என்ற ஒரு டார்கெட்டை அடைவதற்கான அந்த செயல் திட்ட அறிக்கை வெளியிடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் உலக முதலீட்டாளர் மாநாட்டில் 631 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கிறது. மேற்கண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வாயிலாக 6,64,180 கோடிக்கும் மேற்பட்ட இந்த புரிந்துணர்வு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கிறது என்பதும் 26,90,657 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதில் அதிகபட்சமாக டாடா குழுமத்துடைய டாடா பவர் ரினியூபிள் எனர்ஜி லிமிடெட் நிறுவனம் 70,800 கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தமிழ்நாட்டுடன் செய்திருக்கிறது. அதானி கிரீன் எனர்ஜி 24,500, அம்புஜா சிமெண்ட் 3,500, அதானி கனெக்ஸ் 13,200 கோடி, டோட்டல் கேஸ் அண்ட் சிஎன்ஜி 1,568 கோடி என அதானி குழுமத்துடைய மொத்தமாக ஒரு 42,768 கோடி அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கிறது. செம்கார்ப் என்ற நிறுவனம் 37,538 கோடியும், டாடா எலக்ட்ரானிக்ஸ் 12,082 கோடியும், JSW குழுமம் 12,000 கோடியும், ஹூண்டாய் நிறுவனம் 6,180 கோடியும், டிவிஎஸ் நிறுவனம் 5,000 கோடியும், அது மட்டுமல்லாமல் செயின்ட் கோஃபைன் நிறுவனம் 3,400 கோடி, ஃபெக்கட்ரான் நிறுவனம் 1000 கோடி உள்ளிட்ட பல்வேறு முதலீடுகள் வந்து இதில் ஈர்க்கப்பட்டிருக்கிறது என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இந்த மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கை புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு கமிட்டி வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இம்ப்ளிமெண்டேஷன் கமிட்டி என்பது தொழில்துறை அமைச்சர் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. உலக முதலீட்டாளர் மாநாட்டில் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியதற்காக நடைமுறைக்கு கொண்டு வருவதற்காக தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா அவர்களுடைய தலைமையில் சிறப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. இவருடைய தலைமையில் இந்த குழு செயல்பட்டு கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை நடைமுறை செய்வதற்கான ஒரு செயல்பாடுகள் எடுத்துக்கொள்ளப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கிறத பார்த்தோன்னா ஒரு ஒர்க் ப்ரொசீஜரை அவங்க கிரியேட் பண்ணுவாங்க, அதை இம்ப்ளிமெண்ட் காட்டியும் செய்வாங்க. நெக்ஸ்ட் வந்து இலக்கை மிஞ்சிய முதலீடு என்று குறிப்பிட்றாங்க. இனிஷியலி இந்த மாநாடு நடத்தும் போது எதிர்பார்க்கப்பட்டது 5.5 லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்க்க தான் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. அதற்கு மேற்பட்டு 1,14,000 கோடி வந்து கூடுதலாக முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இதர முதலீட்டு நடவடிக்கைகளில் தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக செயல்பட்டு வருகிறது. 2021 முதல் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு என்ற பெயரில் நடத்தப்பட்ட முதலீட்டாளர் மாநாட்டின் மூலமாக 1,90,803 கோடி ரூபாய்க்கான
முதலீடுகள் ஈர்க்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் இதன் வாயிலாக 2,80,600 பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு சார்பில் சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டது. யுனைடெட் அரபிக் எமிரேட்ஸ், சிங்கப்பூர், ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு 17,371 பேருக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தும் வகையில் 7,441 கோடி மதிப்பிலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. 2021ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு தொழில்துறையில் பல்வேறு உட்கட்டமைப்புகளை மேம்படுத்தி வருகிறது. இதன் காரணமாக 44 தொழிற்சாலைகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு அவற்றில் 27 தொழிற்சாலைகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் 74,757 இளைஞர்கள் மற்றும் மகளிருக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. மேம்பட்ட மின்னணுவியல் உற்பத்தி, பசுமை எரிசக்தி, தோல் அல்லாத காலணிகள், வாகனம் மற்றும் மின் வாகனங்கள், வான்வெளி பாதுகாப்பு, தரவு மையங்கள், திறன்மிகு மையங்கள், தகவல் தொழில்நுட்ப சேவைகள் என்ற பலதரப்பட்ட துறைகளில் இந்த முதலீடுகள் வந்து சேர்ந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சீரான பரவலான வளர்ச்சியை உறுதிப்படுத்தும் விதமாக இந்த முதலீடுகள் எல்லாம் மாநிலம் மற்றும் மாநிலம் முழுவதும் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கைடன்ஸ் தமிழ்நாடு என்ற ஒரு அமைப்பு தான் இந்த மாநாட்டிற்கான செயல் திட்ட வரைவுகளை உருவாக்கி இருக்கிறது. இது 1992 உருவாக்கப்பட்ட ஒரு அரசுடைய நிறுவனம் தான் கைடன்ஸ் தமிழ்நாடு. இது தமிழ்நாட்டில் தொழில் முதலீட்டு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தமிழ்நாட்டை தொழில்துறையில் சிறந்த ஒரு மாநிலமாக ஏற்படுத்துவதன் நோக்கமாக இந்த கைடன்ஸ் தமிழ்நாடு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த சிம்பல் தமிழ்நாட்டு இந்த குளோபல் இன்வெஸ்டர் மாநாட்டில் இருக்கக்கூடிய இந்த சிம்பல் தமிழ் மொழியையும் தமிழ் நிலப்பரப்பையும் தமிழ் மக்களையும் குறிப்பிட வகையில் தா என்று வடிவமைக்கப்பட்டு இதோடைய ஏரோ மார்க் பார்த்தீங்க அப்படின்னா முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய வகையில், குரோத்தை குறிக்கக்கூடிய வகையில் டிசைன் பண்ணியிருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜனவரி 7, 8 நந்தம்பாக்கம் சென்னையில் இந்த மாநாடு 2024 நடைபெற்றது என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருப்பாங்க TIIC என்று தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் என்ற ஒரு அமைப்பு 1949லையும், டான்சி என்ற அமைப்பு 1965லையும், டிட்கோ என்ற அமைப்பு 1965லையும், டான்சிட்கோ என்ற அமைப்பு 1970லையும், சிப்காட் என்ற அமைப்பு தொழிற்பேற்றைகள் 1971லையும் உருவாக்கப்பட்டது. இது தொடர்ச்சியாக இது பல்வேறு தொழில்துறை சார்ந்து இருக்கக்கூடிய செயல்பாடுகளை மேம்படுத்துவதற்கு இந்த நிறுவனங்கள் தொடர்ச்சியாக முயற்சித்து வருகிறது என்பதையும் குறிப்பிடத்தக்கது. இந்த சிம்பல் உருவாக்கப்பட்டதை பற்றி தான் பேசுகிறோம். அதாவது குறிப்பாக தமிழ்நாடு, தமிழ் மக்கள், தமிழ் நிலத்தை குறிக்கும் வகையிலையும் இந்த ஏரோ மார்க் ரைசிங் அபவ் த பாசிட்டிவ் ப்ராக்ரஷன் ஆஃப் பீயிங் டாப் என்ற ஒரு நிலையும் எட்டியுள்ளது என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்க முடிகிறது. ஸோ இதற்கு அடுத்ததாக தமிழ்நாடு என்பது செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டேட் எக்கானமி என்பது இதோடைய சிறப்பம்சமாக இருக்கிறது. மோஸ்ட் இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஸ்டேட்டு தமிழ்நாட்டில் தொழில்துறை என்பது மிகச்சிறப்பான நிலையை எய்திருக்கிறது என்பதும், ஓவரால் ஜிடிபியில் 9%, ஓவரால் ஜிடிபி ஆஃப் இந்தியாவில் 9% வேறத்தாலும், ஆனுவல் க்ரோத் ரேட் 14.22%, மேனுஃபேக்சரிங் ஜிடிபியில் பார்த்தீங்கன்னா 11.4%, அதுக்கப்புறம் 9% ஆஃப் டோட்டல் எக்ஸ்போர்ட்டுக்கு தமிழ்நாடு அக்கௌண்டபிளாக இருக்குது என்பதை குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. ஸோ அப்போ மேற்கண்ட தொழில் முதலீட்டாளர் மாநாட்டின் மூலம் தமிழ்நாட்டுடைய தொழில்துறையை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதோட இந்த டாபிக் முடிவடைகிறது. அடுத்ததாக மீன் ஒரு சுவாரஸ்யமான டாபிக்ல மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.